ஹலோ பேரண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் லீட் ஸ்டூடெண்ட் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. உங்கள் ஃபோனில் போயிட்டு லீட் ஸ்டூடெண்ட் ஆப் நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ லீட் ஸ்டூடெண்ட் ஆப்னு சர்ச் பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு அந்த ஆப் காமிக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சில நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷன் கேட்கும். அலோவ் கொடுங்க. ப்ளஸ் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். கீழே அப்ளை கொடுங்க. இந்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்கூலில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே நம்பர் இங்கே கொடுங்க. இல்லைனா உங்களுக்கு ஓடிபி வராது. இன்கேஸ் உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 குழந்தைங்களும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க, இல்லை வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஆனாலும் லீட் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்கூலில் அப்படின்னா, எப்படி இருந்தாலுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல் உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஒரே நம்பர் வச்சு நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட அவங்களோட டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எஸ்கேஜி நான் செலக்ட் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க எந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல் பார்க்கணுமோ. இப்போ எல்கேஜி யூகேஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்டெகிரேட்டட் கரிக்குலம் நீங்கள் ஹோம் ஒர்க் காமிக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா லேர்ன் இருக்கா. ஸோ இந்த இன்டெகிரேட்டட் கரிக்குலம் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஹோம் ஒர்க் இருக்குது. இப்போ அநேகமாக யூனிட் 4 இருப்பாங்க. இது செலக்ட் பண்ணிங்கன்னா மிஸ் எழுதி கொடுப்பாங்க எந்த டேயில் என்ன ஹோம் ஒர்க் இருக்குதுன்னு. ஹோம் ஒர்க் இல்லைனா தெர் இஸ் நோ ஹோம் ஒர்க்னு இங்கே வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிங் a used brush tomorrow, ரைட் ஹாஃப் பேஜ் ஆஃப் நம்பர் 17 in a notebook. ஓகே, ஸோ இதெல்லாம் ஹோம் ஒர்க் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அது எங்கே இருக்குன்னா ஆப்போட ஃபஸ்ட்டு பேஜ்லேயே மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா லேர்னிங் ரிசோர்ஸஸ்னு இருக்குது. ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க, டீச்சர்ஸ் வீடியோஸ் ஏதாவது காமிச்சிட்ருப்பாங்க பசங்களுக்கு, என்ன டாபிக் எடுக்கிறாங்களோ அது ரிலேட்டடாக. ஸோ அது எல்லாமே இந்த லேர்னிங் ரிசோர்ஸஸில் இருக்கும். இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும், சப்ஜெக்ட் இன்டெகிரேட்டட் கரிக்குலம். இதையும் செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இப்போ எந்த யூனிட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்றதை பாருங்கள். 4th யூனிட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அதுக்குள்ளே எந்த பேஜ் நம்பரோட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாமே வீடியோஸாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் த ஃப்ராக் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது. இது நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கூலில் இது பண்ணுற மாதிரி அந்த வீடியோஸ் இங்கே ப்ளே ஆகுது. ஃப்ராங்க் இது பாஸ் பண்ணிக்கலாம், ரீவைண்ட் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வெளியில் பேக் போகிறேன். ஸோ இதே மாதிரி எந்த பேஜில் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இன்கேஸ் எந்த வீடியோன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இன்கேஸ் அந்த குழந்தையோட புக்கில் ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த QR கோட்டை நீங்கள் இங்கே ஒரு ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா, மேலே டாப்பில் ஒரு ஸ்கேனர் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த QR கோடோட இது ஓப்பன் ஆகும், கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா QR கோடில் இருக்கிற அந்த வீடியோ ப்ளே ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே மெனுன்னு ஒரு ஒன்று இருக்குது பாட்டம் ரைட் கார்னரில். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கும். பசங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது, ஸ்கூல் அட்டண்டன்ஸோடது இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லேர்னிங் ரிசோர்ஸஸ் பார்த்துக்கோங்க. ஹோம் ஒர்க் இந்த இடத்துலேருந்து பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது நாங்கள் கேம்ஸ் அலோவ் பண்ணுறோம், காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறோன்னா இங்கே வரும். லீட் சாம்பியன்ஷிப்ஸ் நடந்ததில் அது கீழே மாஸ்டர் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்குள்ளே போகும். சரிங்களா? ஸோ லீட் ஸ்டூடெண்ட் ஆப்பை யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஒரு டெமோ வீடியோ இது தான். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கிளாஸ் டீச்சர்ஸ்ட்டு கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.